ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. வாரம் நம்ம எந்த டெஸ்ட்டு போட்டாலும், எந்த ஃப்ரீ டெஸ்ட் கிடைச்சாலும் போட்டு பார்க்குறத விட அதில் நம்ம விட்டுருக்க மிஸ்டேக்ஸை சரி பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நாள் நான் பண்ண முக்கியமான மிஸ்டேக்குன்னு இதை நினைக்கிறனால இனிமேல் இதை ரெக்டிஃபை பண்ணிக்க போகிறேன். ஸோ பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? எஸ்ஐ அலகுகளின் மெட்ரிக் அமைப்பு. வெப்பநிலை என்பது ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவீடு ஆகும். ஸோ வெப்பமானிகளில் நீரின் உரநிலையானது மேல்நிலையான புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நிமிடத்திற்கு ஒரு பாய்ச்சல் கட்டணம் ஆம்பியர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு சரியான கூற்று ஒன்று தான், ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான். ஸோ எஸ்ஐ அலகுகளின் மெட்ரிக் அமைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவீடு கிடையாது. வெப்பநிலை மானிகளில் நீரின் உரநிலை கீழ்நிலை புள்ளியாக தான் எடுத்துக்கொள்ளப்படுது. உரைநிலைங்கிறனால 0வாக இருக்கும் இல்லையா? ஸோ நிமிடத்திற்கு ஒரு பாய்ச்சல் கட்டணம் ஆம்பியர் கிடையாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்னோட்டத்தோட அலகு தான் ஆம்பியர். ஸோ நிமிடத்திற்கு ஒரு பாய்ச்சல் கட்டணம் அப்படிங்கிறது என்னன்னு தெரில. ஸோ அதை செக் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மற்றும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தில் எந்த கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இது அணு கடிகாரம் தான் அங்கே பயன்படுத்தப்படுது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தில் எந்த கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது? அணு கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலாந்தில் லூயிஸ் எஸ்ஆர் உருவாக்கிய முதல் துல்லியமான அணு கடிகாரத்தை அடிப்படையாக கொண்டது என்னதுன்னா cesium 133. இங்கிலாந்தில் லாயிஸ் எஸ்ஆர் உருவாக்கிய முதல் துல்லியமான அணு கடிகாரத்தை அடிப்படையாக கொண்டது cesium 133. பாஸ்கல் விதி எதில் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி. பிரேக் சிஸ்டத்தில் மட்டும்தான் பாஸ்கல் விதி பயன்படுத்தப்படுது. ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, கனமான மூட்டைகளை அழுத்துதல்லாம் கிடையாது. ஸோ பாஸ்கல் விதி பயன்படுத்தப்படுகிறது பிரேக் சிஸ்டத்தில் தான் பயன்படுத்தப்படுது. நிலையான உராய்வு. ஸோ இதுக்கு பி ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான். நிலையான உராய்வு அப்படிங்கிறது பொருட்கள் ஓய்வில் இருக்கும். நிலையானது. ஸோ அது பொருட்கள் ஓய்வில் இருக்குது. இயக்க உராய்வு பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும். உருட்டல் உராய்வு குறைந்த உராய்வாக இருக்கும். இடையிலான உராய்வு பாகுத்தன்மை உடையதாக இருக்கும். நெகிழ் உராய்வு பொருட்கள் நெகிழ் திரவ அடுக்குகளோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீரின் ஒளிவிலகல் குறியீடு. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. நீரின் ஒளிவிலகல் குறியீடு 1. கண் பரிசோதிக்க கண் மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி விமானம் கண்ணாடி. ஸோ பிளேன் மிரர். ஸோ இது சமதள ஆடி தான் கரெக்டான ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. கண் பரிசோதிக்க கண் மருத்துவர் பயன்படுத்தும் கண்ணாடி சமதள ஆடி, அதாவது பிளேன் மிரர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமமான மிரர் தான் யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் மிரர். த லிக்விட் மெட்டல், அதாவது வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் மெர்க்குரி. பெரும்பாலான உலோகத்தின் உருகும் தன்மை அலோகத்தை விட உயர்ந்தது. உலோகம் உருகிறதுக்கு தான் அதிகமான டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ உருகும் தன்மை அலோகத்து கூட கம்பேர் பண்ணால் உயர்ந்ததாக இருக்கும். எவை அலோகத்தின் பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒலி எழுப்புறது உலோகத்தோட பண்பு. அதே மாதிரி அதிக நீர்த்து போகும், இது தெரில. குறைந்த அடர்த்தி அப்படிங்கிறது அலோகத்தோட பண்பு, குறைந்த அடர்த்தியுடையதாக இருக்கும். அதுக்கப்புறம் குறைந்த உருகும் இடம் அதுக்கப்புறம் இணக்கம் இல்லாததாக இருக்கும். இது மூணுமே அலோகத்தோட பண்பு. ஒலி எழுப்பும் தன்மை, உயர் கொதிநிலை, இதெல்லாம் உலோகத்தோட பண்பு. துருப்பிடித்தல் அப்படிங்கிறது இரும்பு. மின்னாற்பகுப்பு உப்பு. தெர்மோலிசிஸ் அப்படிங்கிறது சுண்ணாம்பின் சிதைவு. உணவு ஒளிச்சேர்க்கை. வினையூக்கம்ங்கிறது ஹேபரின் செயல்முறை. உணவுங்கிறது ஒளிச்சேர்க்கை தயாரிப்பு. சுண்ணாம்பு கல்லில் மூலப்பொருள். ஸோ இதுக்கு அனைத்துமே அதுக்கு மூலப்பொருளாக இருக்குது. விரைவான சுண்ணாம்பு, வெட்டப்பட்ட சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, மோட்டார் அனைத்துமே இதுக்கு சுண்ணாம்பு கல்லின் மூலப்பொருளாக இருக்குது. அதான் கரெக்டான ஆன்சர். டேஸ் என்பது தொற்று புரத துகள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் கேப்சிட் என்பது தொற்று புரத துகள்கள்.
பொருத்துங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ரைசோபியம். காசநோய் வந்து பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய நோய். குரு அப்படிங்கிறது வந்து பிரியான். ப்ரோபயோட்டிக்குகள் வந்து லாக்டோபைசில்லஸ் அமினோஃபிலஸ் அப்படிங்கிறது. எட்வர்ட் சென்னர் தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். மலேரியா இதோட ஆன்சர் வந்து ஏ. மலேரியா பிளாஸ்மோடியம். மலேரியா மைக்கோபாக்டீரியம்னு கொடுத்துருக்காங்க. மலேரியா மைக்கோபாக்டீரியம். சாதாரண சளி வந்து காய்ச்சலை உண்டு பண்ணும். காசநோய் அப்படிங்கிறது வந்து பிளாஸ்மோடியம். அமீபிக் வயிற்றுப்போக்கு எண்டமிபா ஹிஸ்டோலி அப்படிங்கிறது. அமீபிக் வயிற்றுப்போக்கு எண்டமிபா ஹிஸ்டோலி. பெனிசிலின் என்பது பெனிசிலியம் நொட்டேட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக் ஆகும். இது மற்ற நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை கொல்லலாம் அல்லது தடுக்கலாம். ஸோ ஏ மற்றும் பி ரெண்டுமே உண்மை. பி ஆனது ஏயை விளக்குகிறதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து காசநோயை உண்டு பண்ணுறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்னு நான் யோசிச்சனால தான் அதுக்கு வந்து டி போட்டேன். மலேரியா வந்து பிளாஸ்மோடியம். ஸோ இதோட ஆன்சர் வந்து லைட்டாக செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மலேரியா இதனால் உருவாகுது, காசநோய் இதனால் உருவாகுது அப்படிங்கிறத மட்டும். சாதாரண சளி கண்டிப்பாக காய்ச்சலை உண்டு பண்ணும். அமீபிக் வயிற்றுப்போக்கு வந்து எண்டமிபா ஹிஸ்டோலி, அது ரெண்டும் கரெக்டு தான். ஆனால் மலேரியாவை உண்டு பண்ணுறது பிளாஸ்மோடியம். அமீபிக் வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணுறது இல்லை, காசநோயை உண்டு பண்ணுறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் தான் காசநோய். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். டேஸ் ஒரு பூஞ்சை நோய் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால் மற்றும் வாய் நோய்கள் வந்து பூஞ்சை நோய் அல்ல. ஸோ தடக்களக்கால், பொடுகு, படை இது எல்லாமே வந்து பூஞ்சை நோய். ஆஸ்மோலிசிஸ் என்பது நீர் மூலக்கூறுகளின் இயக்கம். குறைந்த செறிவுள்ள பகுதிக்கு அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து மூலக்கூறுகள் வர்றது. ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 ஏடிபிகளை உற்பத்தி செய்கிறது. பின்வருவனவற்றில் அதிர்வுகளின் பண்புகள் யாவை? பின்வருவனவற்றில் அதிர்வுகளின் பண்புகள் வந்து ஸ்ருதி மற்றும் சத்தம். பின்வருவனவற்றில் அதிர்வுகளின் பண்பு ஸ்ருதி மற்றும் சத்தம் இது ரெண்டு தான் அதிர்வுகளின் பண்புகள். மனித காதுகளின் கேட்கும் வீச்சு 20 ஹெட்ஸ் முதல் 20,000 ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 20Kன்னு போட்டு ஹெட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டு. காந்த வலிமை துருவங்களில் டேஸாக உள்ளது, அதிகபட்சமாக உள்ளது. காந்த வலிமை துருவங்களில் எப்போவுமே அதிகபட்சமாக தான் இருக்கும். பின்வருவனவற்றில் இரும்பு எதில் அதிகம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்வருவனவற்றில் இரும்பு எதில் அதிகம் உள்ளதுன்னா மேக்னட்டிக்கில் தான் அதிகமாக இருக்குது. ஹேமட்டிட், சைட்டரேட், லிக்னைட், ஹேமடைட், மேக்னட்டிக்னு கொடுத்துருக்காங்க. இரும்பு வந்து எதில் அதிகம் உள்ளதுக்கு ஆன்சர் வந்து மேக்னட், அதாவது காந்தத்தில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்திராயன் 1 டேஸ் அன்று தொடங்கப்பட்டது. 22 அக்டோபர் 2008 அன்று தொடங்கப்பட்டது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். பின்வருவனவற்றில் எது நீர் மாசுபடுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஈயம் தான் நீரை மாசுபடுத்தக்கூடிய மாசுபாடாக இருக்குது. நீரின் அடர்த்தி அதிகபட்சம் 4 டிகிரி செல்சியஸ். நீரின் அடர்த்தி 4 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை டேஸ் அழுத்தத்துடன் அதிகரிக்கிறது. ஸோ நீரின் கொதிநிலை அதிக அழுத்தத்துடன் அதிகரிக்கிறது. இயற்கை வாயுவின் மூலக்கூறு மீத்தேன். இயற்கை வாயுவோட மூலக்கூறு என்னது? மீத்தேன் தான் இயற்கை வாயுவின் மூலக்கூறு. டேஸ் ஒரு நல்ல எரிபொருள் மற்றும் புகை இல்லாமல் எரியும். இதுக்கு வந்து கோக் அப்படிங்கிறதான் ஒரு நல்ல எரிபொருள், புகை இல்லாமல் எரியும். களைகளை கொல்ல அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடுக்க உதவும் ரசாயனங்கள் களைக்கொல்லி என்று அழைக்கப்படுகின்றது. சிவப்பு தரவு புத்தகம் இதனால் பராமரிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒன்றியம். லாக்டிக் அமிலம் வந்து புளிப்பு பால்.
ஆக்சாலிக் அமிலம் தக்காளி, அசிட்டிக் அமிலம் வினிகர், மாலிக் அமிலம் ஆப்பிள், டார்டாரிக் அமிலம் புளி. திராட்சையிலையும் டார்டாரிக் தான் சொல்லுவாங்க. சிவப்பு எறும்பில் கொடுக்கில் உள்ளது ஃபார்மிக் அமிலம். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் ஆக்சைடின் வேதி சூத்திரம் வந்து CaO, கால்சியம் ஆக்சைடு. ஸோ CaO தான் அதுக்கு ஆன்சர். உயிர் பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது வந்து பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ். உயிர் வேட்டையாடுபவர்கள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துதல். உயிர் உரங்கள் மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல். பயோ குறிகாட்டிகள் வந்து சுற்றுச்சூழலின் தரம். உயிர் விரட்டும் பொருட்கள் வந்து வேம்பு இலைகள். ஸோ உயிர் பூச்சிக்கொல்லிகள் பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ், உயிர் வேட்டையாடுபவர்கள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துதல், உயிர் உரங்கள் மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல், பயோ குறிகாட்டிகள் வந்து சுற்றுச்சூழலின் தரம். உயிர் விரட்டும் பொருட்கள் வந்து வேம்பு இலைகள் தான் உயிர் விரட்டும் பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. பின்வருவனவற்றில் சிவப்பு தரவு புத்தகத்தில் உள்ள தரவு தொடர்ச்சியான சரியான முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 3 மட்டும்தான் சரி. மஞ்சள் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. ஸோ மீதி எல்லாமே தப்பாக இருக்குது. சிவப்பு அப்படிங்கிறது அழிந்து விட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, அது மேபி ஆபத்தில் உள்ளதாக இருக்கலாம். கருப்புங்கிறது அழிந்து விட்டதாக இருக்கலாம். வெள்ளைங்கிறது சேஃபாக இருக்கிறதா இருக்கலாம். ஸோ இதில் வந்து மஞ்சள் வந்து பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒளியை எடுப்பது அதிர்வுகளின் டேஸை பொறுத்தது. ஒளியை எடுப்பது அதிர்வுகளின் அதிர்வெண்ணை பொறுத்தது. ஒளியை எடுப்பது அதிர்வுகளின் அதிர்வெண்ணை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலூட்டும் போது பால் சுரப்பு ஹார்மோன் அந்த எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறதுனா ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனால் தான் கட்டுப்படுத்தப்படுது. 2 வெவ்வேறு பொருட்களை தேய்த்தலின் போது ஏற்படும் மின்மயமாக்கல் பரிமாற்றத்திற்கு காரணமாவது புரோட்டான்கள். 2 வெவ்வேறு பொருட்களை தேய்த்தலின் போது ஏற்படும் மின்மயமாக்கல் பரிமாற்றத்துக்கு காரணமானது வந்து புரோட்டான்கள் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரான்களை இழந்த பொருட்கள் டேஸ் ஆகிறது. எலக்ட்ரான்களை இழந்த பொருட்கள் வந்து நேர்மறையாகிறது. ஸோ நேர்மறை அல்லது நடுநிலைன்னு போட்டிருந்தா அது தப்பு. ஸோ நேர்மறையாக தான் ஆகுது. எலக்ட்ரான்களை இழந்த பொருட்கள் நேர்மறையாக ஆகுது. உலர்பனி டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. உலர்பனி அப்படிங்கிறது வந்து குளிரூட்டலுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இரும்பு ஆக்சைடுகளின் நீரேற்ற வடிவமாக மாற்றும் செயல்முறை துருப்பிடித்தல் என்று அழைக்கப்படுகிறது. தூய மழைநீரின் pH மதிப்பு வந்து 5.6. தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6. பின் பாதுகாப்பு சட்டம் லவாய்சியர். நிலையான விகிதத்தின் சட்டம் ஜோசப் ப்ரூட். பாதுகாப்பு சட்டம் லவாய்சியர். நிலையான விகிதத்தின் சட்டம் ஜோசப் ப்ரூஸ்ட். கேத்தோடு கதிர்கள் சார் வில்லியம் க்ரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் வந்து கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான்கள் வந்து ஜேம்ஸ் சாட்விக். நியூபைக் வந்து ஜேம்ஸ் சாட்விக். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனோடு வந்து கோல்ட்ஸ்டீன் ஆனோடு. கேத்தோடு சர் வில்லியம் க்ரூக்ஸ் வந்து கேத்தோடு. பின்வருவனவற்றில் குறைவான மின்கடத்தி எது? குறைவான மின்கடத்தி வந்து காற்று தான். நமது உடலின் பின்வரும் எந்த பாகங்களில் இயக்கத்திற்கு உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எலும்பு மற்றும் தசைகள் தான் நம்மளோட இயக்கத்துக்கு வந்து உதவுது. ஆண்ட்ரோஜன் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் வந்து LH ஹார்மோன். மனிதர்களின் மண்டையோடு 22 விலா எலும்புகளை கொண்டுள்ளது. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ மனிதர்களோட மண்டையோடு வந்து 22 எலும்புகளை கொண்டுள்ளது சரி. மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளது சரி. இடுப்பு கட்டம் என்பது அச்சு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறது வந்து தவறு. கீழ் மூட்டு சற்று நகரக்கூடியதுங்கிறது சரி. ஸோ தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் வந்து நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டு தான் இல்லையா, நமக்கு கருணையோடு கொடுக்காங்க. நம்ம அதை எழுதி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமை. ஸோ வந்து நான் 50க்கு 29 மார்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ.